வலதுகரம் செய்திச் சேவை. வலதுகரத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள். வலதுகரம் செய்திச் சேவையின் பிரதான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் இன்று பிற்பகல் நாட்டிற்கு வருகை. ஈரான் ஜனாதிபதி நாளை இலங்கைக்கு விஜயம். யாழ சரணாலயத்தில் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை. போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 2 உயிரிழப்பு. சித்திரை பௌர்ணமி தினம் என்றாகும். பல ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள். இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. எரிவாயு விலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு. பல இடங்களில் கொட்டப்போகும் இடியுடன் கூடிய கனத்த மழை. தனியார் நிதி நிறுவனத்தில் பெருந்தொகை நகைகள் திருட்டு. யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம். உயிரிழந்த மகனின் மரணச் சடங்கை செய்ய முடியாமல் தவிக்கும் தாய். முல்லைத்தீவில் சோகம். தொடர்வன வலதுகரத்தின் பிரதான செய்திகள். மொரகாகேகன இன்று அதிகாலை போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புள்ளவர்கள் என தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஈரான் நாட்டின் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி இன்று காலை லாகூர் நகரிற்கு சென்றிருந்தார். இதனிடையில் ஈரான் ஜனாதிபதி நாளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். உமா ஓயா திட்டத்தை திறந்து வைப்பதற்காக அவர் இங்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் சன் கயன் இன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளார். 2 நாட்கள் உத்தியோக பூர்வ விஜயம் மேற்கொண்டு அவர் நாட்டுக்கு வருகை தருவதாகவும் தினகரன் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளை அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அந்த செய்தி அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடி படையினரால் யாழ சரணாலயத்தில் 5 நாட்கள் விசேட சுற்றி வளைப்பொன்று நடத்தப்பட்டது. யுக்திய சுற்றி வளைப்பொன்று இந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்திருக்கும் குற்றவாளிகள், சட்டவிரோத செயற்பாடுகள் ஏற்படுத்துபவர்கள், சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் சட்டவிரோத வேட்டையாடுபவர்களையே தேடியே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நவீன ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இதன்போது 3 கைது செய்யப்பட்டதாகவும் விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். பிரமிட் வேலை திட்டங்களில் ஈடுபடும் மேலும் 8 நிதி நிறுவனங்களை அடையாளம் காணப்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கிக்கு கிடைத்த முறைப்பாடுகளின்படி 1988 ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி சட்டத்தின் 83C பிரிவை மீறி தடை செய்யப்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. விசாரணை அறிக்கைகளின்படி 8 வங்கி சட்டத்தின் பிரிவு 83Cயை மீறி நிறுவனங்கள் செயற்பட்டதாக மத்திய வங்கி முடிவு செய்துள்ளது. மேலும் பிரமிட் திட்டங்களில் பங்கேற்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என மத்திய வங்கி மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். எரிவாயு ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் மத்தியில் நிலவி வரும் பதட்ட நிலை தணிந்தால் விலை குறையும் சாத்தியம் உண்டு என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் குறிப்பிட்டுள்ளார். இரத்தினபுரி,
கெலாவாணி பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை உடைத்து பெருந்தொகை தங்க நகைகளை கொள்ளையடித்த சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் அதே நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டிருந்தனர். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிராக போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த சட்டவிரோத விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் மக்களுடன் இணைந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தில் திஸ்ஸ விகாரையில் இடம்பெறும் வழிபாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற உள்ளது. புதுக்குடியிருப்பு தேராவில் குளம் நிரம்பி மேலதிக நீர் வெளியேற முடியாத நிலைமை காணப்படுவதால் அப்பகுதியில் உள்ள வீடுகள் சுமார் 4 மாதங்கள் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன் காரணமாக அப்பகுதியைச் சேர்ந்த தாய் ஒருவர் தனது உயிரிழந்த மகனின் மரணச் சடங்கை தனது வீட்டில் செய்ய முடியாமல் தவிர்க்கும் நிலை உருவாகியுள்ளது. இத்துடன் வலதுகரத்தின் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள வலதுகரத்தின் யூடியூப் பக்கத்தினை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.